தம்பி தமிழ் பேச்சுக்காரங்க தமிழ் பேச்சுக்காரங்க அப்படி சொல்லு தம்பி. நாங்க வடுவு பேச்சுக்காரங்க தம்பி. வடுவு பேச்சுக்காரங்கப்பா. அதுக்குதே சொல்றது சேராங்களோட சேர்ந்தவனி. ஆமா சேராத சேர என்ன பண்றது? சேர்ந்தாச்சு ஒரு பொழுது ஓட்டு தானே ஆகணும். என்ன செய்யறது? நாங்க விமசப்பட்டு இன்னல் பட்டு துன்பப்பட்டு காஞ்சிபுரப்பட்டு அந்த பட்டல் இல்லப்பா, அந்த கஷ்டப்பட்டு அங்க இருந்து எங்கேயோ வந்து தம்பி வெயிரா ஓடி ஓடி வந்து சரி எப்படியாவது பொழிச்சு ஆகனே பொழிச்சிட்ட தம்பி. பொழிச்சே ஆகணும்னு சொல்லி ஆமா அங்க இருந்து இங்க வந்துட்டோம். வந்தாரு வாழ வைத்தா தமிழ்நாடு எங்களையும் வாழ வச்சுச்சு. கண்டிப்பா நாங்க சும்மா இருப்போமா தம்பி? இல்ல 10 ரூபா சம்பாதிச்சு சும்மா இருப்போமா? நீங்க எங்க சும்மா இருக்கிறீங்க? அதான் கேட்டேன். பாருங்க தம்பி டிக்கெட் இருக்குது போதைக்கு அலைவாங்க தம்பி. ஆமா அது மாதிரி சம்பாதிச்ச முன்னாடி சரி நாங்க தமிழ்நாட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. நீங்க வந்தோடனே பிரிச்சுட்டீங்களா? ஆமாமா பாவிகளா. அது மட்டும் இல்ல நாங்க துண்டு போட்ட கூட்டம் தம்பி. துண்டு போட தெரியாதா? துண்டுனா அவர் வச்சுக்க துண்டு அந்த துண்டு இல்ல ரெண்டு துண்டு உங்களுக்கு தெரியாது. பிரிச்சுட்டீங்க. துண்டு போடுற கூட்டம் சாதாரண கூட்டம் இல்ல. சரி அது மாதிரி ஆளுங்க நாங்க. ஆமா வந்தோன்னு துண்டு போட ஆரம்பிச்சிட்டோம் இல்ல. என்ன துண்டு? உங்களுக்கு எங்களுக்கு இல்ல தம்பி. அதாவது 21 பிரிக்கப்பட்டு 72 ஜமீன்தார்களை உருவாக்கிறோம். ஓஹோ 72 பேர் 56 பேர் நாயக்கன்மார்கள், மீதி 14 பேர் தேவர் மறவர் கள்ளர், 47 வரைக்கும் யாரும் உள்ள வர முடியல. சரி அதுக்கு முன்னாடி பாரு தம்பி நாங்க தான் சாம்ராஜ்யம். நீங்க ஆமா 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 அதுக்கு முன்னாடி 89 பட்டு ஜனநாயகம் வந்துச்சு. ஜனநாயகம் மக்களாட்சி அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த மன்னர்கள் ஒழிக்கப்பட்டார்கள். ஆமா மன்னர் ஒழிச்சாச்சு. எங்க போனாங்க? ஆளை காணாம இல்லையே அப்படி கேக்குற. ஆமா ஆனா இருக்காங்க. ஆனா வெளியே தெரியாம அவங்க நம்ம இருக்கிறது பூரா அவங்க இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆமா எப்படி தெரியுமா? அதாவது அஞ்சேக திட்டம் வந்துச்சு, உச்சவரம்பு சட்டம். ஆமா அதனால எல்லா நிலங்களும் கொண்டு போய் இல்லாத மக்கள் கொடுத்தாங்க. அங்க வீட்டை கட்டினா சொகுசா இருக்கிறோம். சரி ஆனா அவங்க இருக்காம இல்லாத அடையாளம் போய் கட்டி தம்பி. ஆனா நீங்க அரண்மனைக்கு போறீங்களே போக தெரியாது ஓலை போட்டா. சரி நாங்க அரண்மனைக்கு போறது வழக்கம். அரண்மனைக்கு ஆமா நீ போக மாட்டேன் தம்பி. நான் கண்டிப்பா போயே ஓலை போட்டா போயாகணும். ஓலை போட்டாலும் போடாட்டி நான் போய்தான் முதலாள் இது தலைவாசல் தம்பி. ஆமா மேல போயாகணும். அதனால ஓலை போட்டவனையே திடீர்னு போயிருந்தோம். சரி பாளையங்கோட்டை போயிருந்தோம். ஆமா தம்பி பாளையங்கோட்டை போய் ஏன் தெரியுமா? சரி அந்த ஏதாவது தானாவதி பங்கனுக்கு வெளி கல்யாணம் சொல்லி சரி கல்யாணமா காது குத்தா காது நீ விழா என்ன எழுவோ அவரு போய் சொல்ற நம்ம போய் சொல்லக்கூடாது. காது குத்துக்கு சொல்லி ஆமா நெல்லெல்லாம் போய் நாங்க எல்லாம் ஒண்ணு ஏத்துட்டு போயிருந்தோம். சரி நாங்க போய் உள்ள பார்த்தோம்னா 2 பேரும் மட்டும் தண்ணியை போட்டு படுத்திருந்தா தம்பி. யாரு? வேளாண்டி குடும்பம் கற்பனை தேவர் 2 பேரும். அப்படி சொல்லுங்க. ஒரு ஆள் மட்டும் காலம் நாங்க போன அன்னைக்கு. யார் அவரு? அவர்தான் பாண்டிய தேவர். அவர் எங்க போயிட்டாரு? அவர்தான் தம்பி பங்குனி மாசம் 18ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு. சரி இது பார்த்தோட நம்ம தானாவ சும்மா இருக்க கூடாது. விக்ரமான தானாவதி விக்ரமான ஆள் தம்பி. 10 ரூபா கொடுத்தாரு 5 ரூபா திருப்பி 5 ரூபா தான் கொடுப்பாரு. 2 ரூபா புடிச்சுக்குவாரு. தெரியுது இல்ல? அதே மாதிரி அந்த இடத்த பார்த்து இல்ல கூட்டி போய் உள்ள விட்டாரு தம்பி. சரி நாங்க தொர்க்கையானு கேட்ட தொர்க்கல தம்பி. கேட்ட தொர்க்கல திறக்கல. ஆமா நாங்க முட்டி போய் பார்த்தோம். சரி போனவங்க சொப்பா இல்ல 1000 பேர் போய் பார்த்தோன்னே திமிதி உள்ள நுழைஞ்சோம்ல. சரி மாறு கேட்டு தொறந்துருச்சு. சரி நாங்களே உள்ள அல்ல எங்களை தள்ள எங்க அல்ல 2 பேருக்கு பெருசுன்னு வந்து சரி 2 பேருக்கு கைகளை போய் எடுத்துட்டு தம்பி. அப்ப சொன்னா அப்படி நெல் எடுக்காங்க தம்பி அப்படி சொல்லும் போது ஐயா எங்க நெல்லு தமிழ்நாட்டுல நாங்க எடுக்க மாட்டோம். நெல் என்றாலும் பல்லடு தெரிவித்தான் வேளாண் குடும்பம். சரி எங்களை பார்த்து சும்மாவே கம்பல் இருக்க மாட்டான். ஆமா பல்லடிக்கிறப்ப சும்மா இருப்பான் தம்பி. சும்மா இருக்கும் திமி திமி நம்பினால் கம்பளத்தான் நம்பா விட்டால் வம்பளத்தான் சொல்லி திமி திமி
போட்டு ஆளை மாட்டி எழுதிட்டு சரி திடீர்னு நிலப்புறம் அள்ள ஆரம்பிச்சுட்டான். கருப்பணத்தை ஓடி வந்தா அப்படி அவரை தட்டு தட்டு நேரம் அவர் ஓடி போயிட்டாரு. சரி எங்க ஓடி போயிட்டாரு? பாண்டித்தேவர் ஊரு எந்த ஊரு? கொண்டையன்கோட்டை. அங்க ஓடி போயிட்டாரு. ஏன் பாண்டித்தேவர் கம்பளத்தை ஒரு நெல்லை அள்ளிட்டு இருக்காங்க. அந்த கம்பளத்தை வந்து தடியா இல்லாடி நெல்லு பூரா போயிரு வெள்ளைக்காரருக்கு நம்ம சொல்லணும் பதில் சொல்லும் போது அப்படின்னு போது சரி நேரம் இங்க இருந்து ஓடுறா. அம்மா பத்து முத்துக்காரு போடுற சாமி சாமி வேணாம்ப்பா போ வேணாம் அவங்க சரியில்லாத ஆளுங்க. ஆமா சரியில்லாத ஆளுங்க. யாரு கேக்குறா? ஆமா நான் அன்னைக்கே சொன்னேன் அவங்களோட சேராதப்பா ஊர் கேட்கிறேன் சரியில்லாத ஆளுங்க. ஆமா விட்டார் அவரு விடவே இல்லை தம்பி. இல்ல விடல அப்ப சொல்லி தம்பி என்ன ஐயோ அதை சொல்லலப்பா நாங்க வேற மாதிரி கதையில ரூட்ல கப்பத்தமா சரியில்லாத போது ஆமா அப்ப சொல்ற அப்படி யாரு பாட்டிங்க சொல்ற அப்படி சரி எப்படிமா சரியில்லாத கண்ணுக்குள் ஒரு வரைக்கும் கம்பளத்தரம் பொல்லாதது தொண்டை கொஞ்சம் இருக்கு தோக்கரம் பொல்லாதது அப்படி சொல்றேன். ஓமா இவங்க மட்டும் வீரன் என் பாட்டை முப்பாட்டை வையா குறித்து அவன் சொல்லப்பட்ட மருந்து குச்சி தென்னண்ட முறையில் இருக்குது அந்த குச்சியை மட்டும் கொண்டு வா நானா கம்பத்தை வர அப்படிங்கும் போது உள்ள அம்மா உள்ள போறா நில தட்டுது குறிச்ச குச்சி வரல அப்பதான் சொன்ன அப்படி பாண்டியதாவே அம்மா குறிச்ச குச்சி வரல ஆனா கொண்டையன்கோட்டைக்கு வென்றால் கொண்டையன்கோட்டைக்கு வருவேன் ஆனா தோத்து விட்டால் உயிரை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி அங்க சபதம் விட்டுட்டு சரி நேரம் வரும்பொழுது நாங்க நெல்லை பூரா அள்ளி கொண்டு போயிட்டு மாட்டுல பொதி மாட்டுல ஏற்றி பகுதி வழியே போயிட்டோம். சரி அந்த 1000 பேர்த்த ஒரு ஆள் குடுக்காரு தம்பி பாண்டியதாவே அவ்வளவு வீரம் அவ்வளவு வீரம். அப்பதான் நினைச்சேன் இத்தனை ஜாதிக்காரர் இருக்கும் போது ஏவனை குடும்பம் எதுக்கு வைக்கும் தெரியுமா? சரி நேர்மையானவன் யாருக்கு அடிபடைய மாட்டான். அது போன்றாலும் அதை பார்த்ததே இல்லை. திருப்பி அந்த பக்கம் அப்படிங்கும் போது நாங்க திருப்பி பார்த்தோம் தானாபதி சாமி சாமி என் பொழப்பு கட்டு போயிரு என் மகனுக்கு காது குத்து நடக்காது சொல்லும் போது என்ன செய்யலாம் சொல்லி எப்படியாவது கொல்லுங்க அவரை அப்படி கொல்ல முடியாது. நாங்களே கழிச்சு இழிச்சவாய் கழிச்சா நான் போனாலும் நாங்க முன்னாடி போகணும் நீ நல்ல பேர் வாங்கிக்கணும் நாங்க முடியாதுன்றோம். கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடக்கணும் அப்படின்னா கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் எப்படியாவது கொல்லணும். அது எப்படி வசப்படி பார்த்து மூளைக்கு அடியை கொடுத்தோம். சரி கீழே குடிஞ்சு மண் எடுத்தோம் மந்திரத்தை போட்டோம். மந்திரம் ஒண்ணுதான் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம். சரி மந்திரம் ஒண்ணுதான் தம்பி. ஆமா மந்திரத்தை போட்டோம். கண்ணு தெரியல கண்ணு தெரிய காரணத்தினால எங்கேயும் போக முடியல. மாபெரும் வீரர் தமிழ்நாட்டுல கண்ணு தெரியாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தற்கொலை இறந்து போயிட்டாரு. இவரை பார்த்தா கற்பனை தேவன் இறந்தாச்சு. அப்ப 2 பேரும் இங்க இருந்தாரு அங்க இருந்தது யாரு வேளாடி குடும்பம் 3 பேர்த்த கொண்டு போய் எங்க சேர்த்துட்டு வக்கிய போல வச்சு தீய கொளுத்தி விட்டுட்டு நேர நெல்ல போற கொண்டு போய் ஓட்டப்படா சேர்த்தாச்சு. மீண்டும் ஓட வந்திருக்குது என்னன்னு தெரியல விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் நேரம் பத்தாது. பட்டியம் பட்டியம் கம்பளங்கள் 16 பட்டியம் சென்னைகளாம் நாங்கள் 16 பட்டியம் சென்னைகளாம் பட்டியம் பட்டினா கம்பளங்கள் 16 பட்டிதான் செனதலம் 16 பட்டிதான் செனதலம் அங்கள் முள்ளு பட்டியில் வாழுகின்ற முத்தப்ப நாயக்கர் ஓடி வர நான் தான் முத்தப்ப நாயக்கர் ஓடி வர அங்கள் முள்ளு பட்டியில் வாழுகின்ற முத்தப்ப நாயக்கரும் ஓடி வரோம் நாங்கள் முத்தப்ப நாயக்கரும் ஓடி வரோம் நாகலாதாபுரம் நல்லப்ப நாயக்கர் 400 பேத்துப்பா தலைவா 400 பேத்துப்பா தலைவா நாகலாதாபுரம் நல்லப்ப நாயக்கர் 400 பேத்து பாடை தலைவன் 400 பேத்து பாடை தலைவன் உலகத்தூரில சுப்பைய நாயக்கர் கொல்லையில மிக வல்லவரா கொல்லையில மிக வல்லவரா உலகத்தூரில சுப்பைய நாயக்கர் கொல்லையில மிக வல்லவரா கொல்லையில மிக வல்லவரா உங்களை பார்த்தப்பா எப்படி எங்களை பார்த்து சொல்லுவோம் மகனே பார்த்தா மசு பிடிக்கிறேன் எங்களை பார்த்தா 9 மாதிரி தெரியுது உங்களுக்கு புரியா சார் உனக்கு அப்படி என்ன இருக்குதா 9 இல்ல உங்களை பார்த்து சொன்னா அவ்வளவு ஏன் தம்பி இந்த பக்கம் இருக்கீங்க கையை நீட்டு சொன்னேன் எப்படி நாய்க்கிறேன் என்ன நாய்க்கிறேன் உங்களை பார்த்தா தான் 9 மாதிரி தெரியுது. எங்களை பார்த்தா ஆமா எப்படி சொல்ற மூக்குத்துறீங்க தோடு போட்டுருக்கீங்க வளையல் போட்டுருக்கீங்க கொலுசு போட்டுருக்கீங்க பாசி போட்டுருக்கீங்க இது கொலுசுலப்பா சலங்க சலங்கையா ஆனா ஒண்ணு அந்த சாடையில அப்படிதான் இருப்போம். சரி இதெல்லாம் போட்டுதான் தம்பி நாக்கியமா தெரியுது. ஆமா ஆனா ஒண்ணு தெரியுமா
நீ வந்து ஆள் பாதி ஆடை பாதி. கண்டிப்பா நாங்க ஆடை எல்லாமே முழுசு தம்பி. சரி அதாவது சட்டை போட்டாதே உனக்கு மரியாதை. ஆமா நான் சட்டையை கட்டினாதே மரியாதை எனக்கு மரியாதை. ஆமா அது மாதிரி 9 அந்த 9 இல்ல. அதாவது ஒரு ஜாதிக்கு ஒரு முகம் எல்லாம் உண்டு. அந்த ஜாதியை தாண்டி போக கூடாது சொல்லி தம்பி. எங்காலுக்கு 9 வயக்காரங்க. சரி தாண்டி போனவங்க உள்ள வந்தது இல்ல. ஆனா போயிட்டு இருக்காங்க என்ன தெரியாது தம்பி. ஆனா ஏகப்பட்ட என்ன செய்யறாங்களோ. நாங்க 9 அம்பாளம் வாக்கினிலே உன்னை வாக்கு சொன்ன சக்கதேவி அம்மா உன்னை வாக்கு சொன்ன சக்கதேவி ஆய 9 அம்பாளம் வாக்கினிலே உம்மை வாக்கு சொல்வாய் சக்கதேவி தாயே உம்மை வாக்கு சொல்வாய் சக்கதேவி காத்தாதே காத்தாயே சக்கதேவி கம்பளத்தார் கூலம் காருமம்மா கம்பளத்தார் கூலம் காருமம்மா காத்தாது காத்தாயே சக்கதேவி கம்பளத்தார் கூலம் காருமம்மா தாயே கம்பளத்தார் கூலம் காருமம்மா தொக்கு காடு காணம் போட்டு மல்லம் அந்த திருக்குள்ள கம்பளம் ஓடி வர தொக்கு காடு காணம் போட்டு மல்லம் நக வெகிலி கம்பளம் ஓடி வர வெகிலி கம்பளம் ஓடி வர வேற வேற எப்படி வெகிலி கம்பளம் ஓடி வர பேரம்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே தங்கச்சிமார்களே அக்காமார்களே எல்லா மார்களுக்கும் நான் முள்ளிப்பட்டி கம்பளத்துமார் முக்கிய ஐயா வந்து இதுல பாரு தம்பி கோடிக்கு நாய்க்கு குடிகார நாய்க்கு பட்டத்து நாய்க்கு எடுபட்ட நாய்க்கு எல்லாம் உள்ள இருக்காங்க தம்பி. ஆமா தம்பி உங்களோட சேர்ந்து அது எல்லாமே இருக்குது. எல்லாமே நடக்குது வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவாங்க சிக்கிட்டு சக்கரை மட்டிக்கு சிலங்க ராமாயணம் பாட்டு உங்களை வச்சுக்கிட்டு தம்பி அதான் எனக்கு தெரியாது என்னன்னு கேக்குறியா. அதாவது வெக்கத்தை கக்கத்துல வச்சுக்கிட்டு கிளி ராமாயணம் படிச்சுச்சான். உங்களை வச்சுக்கிட்டு நான் கேட்க போறீங்க. அது மாதிரி தம்பி ஒண்ணு பூக்குற பூஜைக்கு போறது இல்ல சமாதிக்கு போகுது. நாக்கின பிறந்த போ சமுதாயத்துக்கு காக்குறது இல்ல. பாதிவே பூஜைக்கு போற மாதிரி பாதிவே சமாதிக்கு போற மாதிரி உள்ள ஆளுக்கு இருக்காங்க. அழைச்சுக்கிட்டு நான் அரண்மனைக்கு போகணும். ஓ தப்பு ராஜில புளுத்தாரா புளுத்தாரோ ராஜில புளுத்தாரா புளுத்துறாங்க பாரு. ஏன் நம்ம புளுத்துறது தம்பி ராஜில புளுத்தாரா ரோய் ராரா ராரோய் நடுக்கு வாசிக்கிறீங்க. குக்களத்தா பெட்டி கிளி குக்களத்தை குக்களத்தா பெட்டி கிளி வாசிக்கப்பா நல்ல கருந்தட்டியாட குடிய வச்சுட்டு தம்பி நாய்க்கிற பார்த்து கிண்டல் புழு பண்ணல. ஐயோ அவளுக்கு பெட்டிகளே அவளுக்கு பெட்டிக்கிட்டே அவளு பண்ண ஐயனூறு பந்தல் போத்தி ஒரு நாயினா சுத்தி ஆமா என்ன பண்ணீங்க தெலுங்கு பாட்டு உனக்கு புரியல தெலுங்கு தெரியாதா பெட்டிக்கார தம்பி உனக்கு வெளுங்கு சுத்தமா தெரியாதாப்பா தெலுங்கு அமிர்தகார தம்பி உனக்கு தம்பி 4 பேர் தெரியலையே உம்பரகா வந்தீங்க
நாடகம் வந்து தெலுங்குற நாடகமே தெலுங்கு தெரிஞ்சுட்டு வரணும் தெரியாது. அது தம்பி அதெல்லாம் போயிட்டு போகுது. நான் யாரு தெரியுமா? நான் மந்தநாயகர். மந்தநாயகர் ஏன் தெரியுமா மந்தநாயகர் பேர் வச்சாங்க? எல்லா பாப்பும் மசூர் போச்சுன்னு சொல்லிட்டு மந்தையிலே படுத்திருப்பேன். எந்த வேலைட்டி ஊருக்குள்ள போறதே இல்லை. மந்தையிலே மசூராச்சுன்னு போய் படுத்திருப்பேன். ஊருக்குள்ள போறதில்லை. எல்லாம் கூப்பிட்டா போவேன். லட்ச ரூபா கொடுத்தாலும் ஊருக்குள்ள போக மாட்டேன். அந்த மாதிரிலாம் இருக்குது தம்பி. இருந்தாலும் நாய்க்கு நம்மகிட்ட ஏற்பட்ட கௌரிதியா நான் பொழைச்சேன். என்னோட இதெல்லாம் பார்க்கணும். அதனால பாவா கூட்டு பாவா வாப்பா வாங்க வாங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த வரவேற்பு இப்படியே இல்ல. நாங்க வந்து தொட்டு தொடங்குறோம் தம்பி. இங்க இருக்கிற மனசுக்குள்ள அப்படியே வரவேற்பு. இப்ப நீ வந்தாச்சு. பாவா அதாவது அரண்மனை ஓலை போட்டிருக்காங்க, லீடு போட்டிருக்காங்க. உள்ள போகணும். ஒரு இளைய மகாராசா போட்டிருக்காரு. சரி இப்ப நீ வந்தாச்சு, நான் வந்தாச்சு. ஆமா இன்னொரு ஆள் இருக்காரு பாத்தியா? யாரு? இந்த ஓலக பிள்ளை. யாரு தம்பி? அவர்தான் என்ன காரணப்பா? நான் கௌரிதியா இருக்கட்டும் பல்லகாத்து போயிட்டு. ஆமா பல்லகாத்துல போயிட்டாரா? பல்லகாத்திய வந்து நான் ஒரு கௌரிதியா இருக்கட்டும் சொல்லிட்டு அவரு சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டு. சரி இதெல்லாம் கொசு கடிக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டுக்கிறப்ப இந்த வெட்டினாக்கி புல்லட்டு அந்த லூட்டு அந்த லூட்டு போட்டுக்கிட்டு கால் தூக்கி போட்டுக்கிட்டு அவர் பேர் கிண்ணு கிண்ணு வந்து வண்டியில போனார். அதை பார்த்துட்டு என் பண்ணகாத்தி சொல்றான், பாவா பாவா இதே மாதிரி பண்ணு மனு போவால பாவா அப்படின்னு வண்டி மேல ஒரு ஆசை. அந்த வண்டியை பார்த்துட்டு சரி ஒரு கௌரிதியா இருக்கு, நமக்கு ஒரு மாலை மரியாதை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மாதிரி புல்லூட்டு வாங்கி நான் மேல காலை போட்டு ஓட்டுறேன். இந்த மொக்கு இருக்குல்ல, மொக்கு வளைவு, அந்த வளவு, அந்த வளவுல எனக்கு திருப்பி தெரியும். ஓட்ட தெரியல, ஓட்ட தெரியாம கீழே உள்ள போய் விட்டு கீழே போய் விழுந்து இந்த குடம் முடிஞ்சு போச்சு. திரும்ப காயம் போட்டுருக்கு. அப்படி போய் பாவா அதுல போச்சு வண்டி 108 வண்டி இருக்குல்ல, ஆம்புலன்ஸ், அதுல கூட்டிட்டு போய் கையில வாழ மாட்ட மாதிரி ஒண்ணு கையில சுத்தி விட்டு புரிச்சு 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 அமுக்குறாங்க. எனக்கு கிண்டு கிண்டு இருக்குது. அவங்க அமுக்க என்னை செக்ஸ் பண்ணி பார்த்தாங்க. டெஸ்ட் பண்றது செக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கையில ஊசி போட்டாங்க. சரி ரத்த டெஸ்ட் எடுக்கணும்னு ஊசி போட எனக்கு ரத்தமே கிடைக்கல. சரி ரத்த டெஸ்ட்டுக்கு ஊசி நரம்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து யூரின் டெஸ்ட் எடுக்கணும். சரி ஏன்னா நரம்புல கிடைக்கலன்னு இங்க கையில ரத்த டெஸ்ட்டுக்கு எத்தனை தடவை ஊசி விட்டாங்க. இவங்க யூரின் டெஸ்ட்டுக்கு எங்க ஊசி விடுவாங்க எத்தனை தடவை குத்துவாங்க பயந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு இந்த இது இருக்கு பார்த்தியா கொருகோதால் அதை பூரா வித்துட்டு பணம் போற ஏகப்பட்ட பணம் கொண்டு வந்துருக்கு. அப்பாடி திருப்பி ஆமா சரி என் உசுறு போனாலும் அதுதான் போகணும். சகல வார அப்படி சகல வரட்டு இன்னைக்கு அவ்வளவு பாத்துக்கிறேன். வரட்டு இன்னைக்கு இல்ல பாப்போம். சரி கூப்பிடலாமா? ஏ மாப்பிள்ள ஒரு ராரா ராரா
மேகன்னு தெரியாதா? தெரியாது. இமிஷ பொருள் இமிஷ மேகன்னா வெள்ளாடு. சரி. வெள்ளாடு மேய்க்க போறப்ப எங்க பொம்பளை பிள்ளைங்க தலை நிறைய பூ வச்சு போவாங்க. காலையில எப்படி இருக்கு? காலையில எப்படி இருக்கு? மொட்டு மொட்டு உண்டு. மொட்டு பூ மாதிரி இருக்கு. ஆமா. மதியானத்துக்கு என்ன பண்ண? விரிச்சு போயிரு. நீங்க விரிச்சு போயிருப்பீங்க. ஆமா. நாங்க நாய்க்குமாருக்கு சுருக்கமா சொல்லுவோம். சரி. விரிச்சு போய அப்படின்னா பூ விரிச்சு வச்சுட்டீங்க. அதுக்கு நேரம் சொல்லாமல நாங்க விச்சு வச்சுப்போம். சரி. இல்லைன்னா நாய்க்குமாருக்கு தெலுங்குக்கு தமிழுக்கு வித்தியாசம் தம்பி. ஆமா. தூங்குறது இல்ல. சரி. நேரம் இல்ல. வாய்க்காட்டுக்கு போறது தள்ளி திருப்புறது வர்ற மழையும் பெய்யல வெயிலும் அடிக்கல. இந்த கொடைய மடக்கு இன்னைக்குதான் பார்த்தேன். எல்லாரும் போய் பாச மாட்டாங்க. ஊர் நாய்க்கு போய் பாச மாட்டாருன்னு நினைச்சேன். சரி. ஊர் நாய்க்கு ஏகப்பட்ட பொண்ணு தொம்மா ஊர்லயே வாழ போறது பொட்டிக்கு பாய்க்கு பொட்டிக்குன்னு அது ஏன் கிளச்சிட்டவா அப்படிங்கிறாரியா. இங்க வந்து பார்த்தா கொத்தா தின்னா போற நீடு. சரி இருக்கட்டும். அவங்க சொல்லிட்டு போறாரு நீ கொடையா மடக்கு. எனக்கு மடங்குன வச்சுக்கமா. அதான் தெரிஞ்ச சொல்லதாச்சு. ஏன் மடக்காதுன்னு? மடங்க மாட்டேங்குது. மடக்கு மாத்திரை போட்டுக்குவேன். எந்த மசருக்கு மாத்திரை போட்டு நாங்கெல்லாம் மாத்திரை மசூர் போட மாட்ட மாட்டோம். நீங்கெல்லாம் காய்ச்ச வந்த போய் ஊசி ஓடுவீங்க. நாங்கெல்லாம் வேப்பரை எடுத்து தலையில இருந்து மேல ஊர் தோல் போட்டோம்னா புல் ஓச்சுன்னு போயிரு. முந்தா நேரத்து மாவத்தூர் கோடைக்கு போயிட்டு அதுக்கு போனேன். தம்பி ஏன் நீ பல்லகாத்துக்கு பெண்ணுக்கு போயிட்டா யாட்டுக்கு போயா எல்லாம் போயா அப்படின்னா என்ன இப்படி கேக்குதா? என்னன்னு தெரியலையாப்பா. அப்படிதான் தொழிற்சாதுவே ஏன் முடியாது? கொடைய மடக்கு அப்புறம் பேசலாம். என்னமோ தம்பி நீ சொல்லிட்டா மடக்கு மாட்டேங்குது. மடக்கு மெதுவா மடக்கு. அப்பா நாளைக்கு பாத்துக்காத இரு. சரி பின்னாடி திரும்ப. அது என்னமோ கீழே இருக்குது. கீழே திரும்பி பாரு. இது என்னது? பின்னாடி எடுப்பா. தார் ரோட்ல வெள்ள கூட போட்ட மாதிரி. வந்துட்டு சரி நீங்க வந்தாச்சு. அரமணிக்கு போகணும். கெழுப்பு சகல வந்திருக்க. அவன் வந்துட்டு போற. என்ன பாவம் பெரிய மனுஷன் முடிச்சுக்கிட்டு இருக்கு. புழுக்கு புழுக்குன்னு எல்லாம் குடு போய் சாட்டுக்குது. ஏற்றா எந்த ஓட நீ பல்லகாத்து புழுவா போட்டு உண்டு. சகலை ஒழிச்சிட்டீங்கள. கெடுப்பு அப்பா. சரி அதுக்கு ஆமா ஆமா
மகாராஜா மச்சிது மகாராஜா மச்சிது உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தெரிவிக்கணும் மகாராஜா. நம்முடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காது கொத்து காதல் சரி ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம். சரி நாம அனைவரும் அங்கு செல்ல வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. அதற்கு முன்பதாக நம்முடைய ஜாதி முறைப்படி சரி 2 ஆட்டங்கள் ஆடிவிட்டு செல்ல வேண்டும். ஒன்றே போதும். ஒன்று தேவராட்டம், ஒன்று சரங்காட்டம். ஆகட்டும் மகாராஜா. 2 ஆட்டங்கள் ஆடிவிட்டு சீக்கிரமாக செல்ல வேண்டும். இது மன்னர் கட்டளை. அமரங்கலாசனத்தில் மகாராஜா. மாப்பிள மாப்பிள தேவராட்டம் சேர்வையாட்டம் 2 ஆட்டம் ஆடிவிட்டு நேரம் எங்க போகணும்? அரமனைக்கு போகணும். விட்டு எங்க இதுக்கு திருச்செந்தூர் போகணும் தம்பி. திருச்செந்தூர் போல ஒரு கோடி 30 கிடைக்கும். எல்லாமே இருக்குது. எல்லாம் வயிறு வச்சுக்குது. ஆரம்பிப்போமா தம்பி? ஓ ஓ ஓ டகு டகு டக் டகு 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 டக் டகு 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 டக் டகு 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 மகாராஜா சொன்னார்ல அட்டல போய் நடந்துறணும். ஆரம்பிப்போமா? ஒரு தட்டு 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 எங்கப்பா வேட்டி? நேரமில்லை மகாராஜா. சிறப்பாக இருந்தது மகாராஜா. நாளைக்கு வச்சுக்கலாம் மகாராஜா. ஆமா நேரம் இல்லை. பார்த்து அனுசரிச்சு. ஆமா ஆமா. அதனால இப்ப என்ன பண்றான்? முன்னாடி போங்க திருச்சி. ஆகட்டும் மகாராஜா. ஆகட்டும். ஆமாமா. திருச்செந்தூராளி வர்றேன். பால்காவடி எடுத்துட்டு போங்க. கந்தனுக்கு அரோகரா. அரோகரா. வெற்றிவேல் அரோகரா. 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 கம்பளத்தார்கள் முன்பதாக திருச்செந்தூராளம் சென்று விட்டார்கள். இப்பொழுது சீக்கிரமாக திருச்செந்தூராளம் செல்ல வேண்டும். சொல்லி பொறுமை